வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீர்த்தி சொற்பொழிவுகள்ல இருந்து 24வது ஆடியோவை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கிறீங்க. இத கேட்டபோது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. ம், நம்ம வாழ்க்கை முழுசுமே ஒரு இலக்க நோக்கி ஓடுறது தானே. ம். ஆனா ஓஷோ இந்த இலட்சியங்கள், அதாவது ஐடியல்ஸ் எல்லாமே ஒரு மாயை. அதுதான் நம்ம துன்பத்துக்கு காரணம்னு சொல்றாரு. ஆமா. இது நம்மளோட மொத்த வாழ்க்கை முறையுமே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த குறிப்பிட்ட உரையாடல்ல கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு, இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற போராட்டத்தை ஓஷோ ரொம்ப ஆழமா ஆராயறாருன்னு நான் நினைக்கிறேன். மிகச் சரியா புடிச்சிங்க. இது ஒரு வெறும் சொற்பொழிவல்ல. இது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடு மாதிரியா? ஆமா. ஏதாவது ஆகணும் அப்படிங்கிற நம்மளோட அந்த இடைவிடாத ஒரு தேடல் இருக்கு இல்லையா? அத ஓஷோ கேள்வி கேக்குறாரு. அவர் சொல்ற ஒரு வரி, நீங்க என்னவாக ஆகணுமோ அதுவாக நீங்க ஏற்கனவே இருக்கீங்க. வாவ். இந்த ஒரு சிந்தனையே போதும் நம்மளோட அத்தனை ஓட்டத்தையும் ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்க்க. இந்த உரையாடலோட மையமே நம்மளோட அகங்காரம் எப்படி கட்டுப்பாட்டின் மூலமா வாழுது, உண்மையான ஆன்மீகம் எப்படி அர்ப்பணிப்புல மலருதுங்கிறது தான். அருமை. அப்போ இந்த கட்டுப்பாடு வெர்சஸ் அர்ப்பணிப்பு அப்படிங்கிற மையக்கருவை வச்சு ஓஷோவோட வாதங்களை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அவர் ஏன் எல்லா இலட்சியங்களையும் நிராகரிக்கிறாரு? ம் ஒரு நல்ல மருத்துவராகணும், ஒரு நல்ல மனுஷனா வாழணும், இது கூட தவறான இலட்சியமா? இதுல நடைமுறை வாழ்க்கையையும் ஆன்மீகத்தையும் ஓஷோ எப்படி பார்க்கறாரு? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்போ ஓஷோ இலட்சியங்களை எதிர்க்கும்போது அவர் முன்னேற்றத்தை எதிர்க்கல. ஓ. அவர் அந்த இலட்சியங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உளவியலை தான் தோல் உரித்து காட்டுறாரு. ஓஷோவோட பார்வையில இலட்சியம்ங்கிறது எப்பவுமே எதிர்காலத்துல இருக்கு. சரி. நாளைக்கு நான் கருணையுள்ளவனா மாறுவேன், நாளைக்கு நான் அமைதியா இருப்பேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? இன்னைக்கே நான் கருணையற்றவன், இன்னைக்கு நான் அமைதியா இல்லைன்னு நாமளே ஒப்புக்கிறது தான். ஓ. அப்போ இலட்சியம்ங்கிறது நம்மளோட தற்போதைய போதாமைய மறைக்க நாம பயன்படுத்துற ஒரு கருவி அப்படின்னு சொல்றாரா? மிகச் சரியா. அவர் இன்னும் ஒரு படி மேல போறாரு. ஒரு மனுஷனோட இலட்சியம் என்னன்னு சொல்லுங்க, அவனோட யதார்த்தம் என்னன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அப்படியா? ஆமா. அகிம்சையை இலட்சியமா வச்சிருக்கிறவன் உள்ளுக்குள்ள பெரும் வன்முறையாளனா இருப்பான். நேர்மைய இலட்சியமா வச்சிருக்கிறவன் நேர்மையற்றவனா போராடிக்கிட்டு இருப்பான். இது நவீன உளவியல்ல ஷேடோ செல்ஃப் அல்லது ப்ரொஜெக்ஷன்னு சொல்ற ஒரு கருத்தோட ஆச்சரியமா ஒத்துப்போகுது. ஆமா ஆமா. நாம நம்ம கிட்ட ஏத்துக்க மறுக்கிற ஒரு குணத்தை, நம்மளோட நிழல அடக்கி வச்சுட்டு அதுக்கு நேர் எதிரான ஒண்ண இலட்சியமா வச்சுக்கிறோம். ஓஷோ இத 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஆன்மீக பார்வையில சொல்லியிருக்காரு. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியானால் நம்மகிட்ட இல்லாத ஒண்ண அடையத்தானே நம்ம முயற்சி பண்ணணும். அதுல என்ன தப்பு? ஓஷோ சொல்றது என்னன்னா, அந்த முயற்சி பண்றதுல தான் தப்பு இருக்குங்கிறாரு. ஒரு ரோஜா செடி நான் ஒரு அழகான ரோஜாவா பூக்கணும்னு முயற்சி பண்றதில்ல. ம். அது அதோட இயல்புல இருக்கு, சரியான நேரத்துல அதுவாவே பூக்குது. மனுஷனும் அப்படிதான். அவன் ஏற்கனவே முழுமையானவன். அந்த முழுமைய உணராம இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சு அதை துரத்தும்போது நிகழ்காலத்தை, இந்த கணத்தை இழந்துடுறான். ஓ. வாழ்க்கைங்கிறது ஆவது இல்ல, இருப்பது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. ஆவது அல்ல இருப்பது. இது ரொம்ப ஆழமான வரி. ஆனா இந்த இருக்கும் நிலையை ஏத்துக்கிறது சுலபம் இல்லையே. குறிப்பா வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும்போது. கரெக்ட். அஜித் சரஸ்வதிங்கிற ஒரு சீடர் கேட்ட ஒரு கனவை பத்தி ஓஷோ பேசும்போது இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா விளக்குறாரு இல்லையா? அது இந்த கட்டுப்பாட்டை உடைக்கிற ஒரு அற்புதமான இடம். காரம் மேல ஓட்டிட்டு போறாரு. இலட்சியங்கிற சிகரத்தை நோக்கி போற மாதிரி. அதேதான். திடீர்னு கார் கட்டுப்பாட்டை இழந்து பின்னோக்கி போகுது. பிரேக்கு, கியரு, ஸ்டியரிங் எதுவுமே வேலை செய்யல. மரணத்தோட விளிம்புக்கு போறாரு. இது நம்ம எல்லாரோட கதை தானே. ஆமா. நம்ம வாழ்க்கைய நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா சில சமயங்கள்ல வாழ்க்கை நம்மள பின்னோக்கி இழுக்கும். அப்போ நாம இவ்ளோ நாள் வெற்றிக்கான திறவுகோள்னு நினைச்ச கட்டுப்பாடுங்கிறத ஓஷோ ஒரு தடையா பாக்குறாரு. இந்த பார்வை என் சிந்தனையே தலகிழா மாத்துது. கட்டுப்பாட்டை இழக்கிறது எப்படி ஒரு நல்ல விஷயமா இருக்க முடியும்? அது ஒரு தோல்வி இல்லையா? ஓஷோ பார்வையில அது தோல்வி இல்ல. அதுதான் உண்மையான தொடக்கம். நாம கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறோம் வரைக்கும் அது நம்மளோட அகங்காரத்தோட விளையாட்டு. என்னால முடியுங்கிற எண்ணம். ஆமாம். நான் சாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் எப்போ எல்லாம் கைமீறி போகுதோ, எப்போ நாம கையறு நிலையில என்னால முடியல, என்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு உணர்றோமோ, அந்த நொடியில நாம சரணடைறோம். அந்த அர்ப்பணிப்பு நடக்கும்போது பிரபஞ்சத்தோட சக்தி அல்லது ஓஷோவோட மொழியில இறைவனோட சக்தி நம்மள வழிநடத்த தொடங்குது.
ஒரு நிமிஷம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், கட்டுப்பாட்டை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது ஒரு மாதிரி பொறுப்பு தட்டி கழிக்கிற செயல் இல்லையா? சோம்பேறித்தனத்தை ஆன்மீகம்னு நியாயப்படுத்த இது வழிவகுக்காதா? அருமையான கேள்வி. ஓஷோ சொல்றது செயலின்மையே இல்ல, அகங்காரமற்ற செயல. ஓ. அந்த கனவுல ஒரு நுட்பமான இடம் இருக்கு. காரை ஓட்டுறது தானா இருந்தாலும் தன்னோட கால் ஆக்சிலரேட்டர்ல இல்லன்னு கனவு காண்பவர் உணர்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? ம். வாழ்க்கைய நாம ஓட்டுறதா நினைச்சாலும் அதை இயக்குற சக்தி வேறொன்னு. இத உணர்றது தான் ஆன்மீக விழிப்பு. இது ஒரு விளையாட்டு வீரரோட ஃப்ளோ ஸ்டேட் அல்லது இந்த ஜோன்னு சொல்ற நிலைமை மாதிரி. ஓஹோ. அவங்க ஒவ்வொரு அசைவையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்றத விட்டுட்டு அவங்க உள்ளுணர்வு படி செயல்படும்போது தான் உச்சபட்ச திறமையை வெளிப்படுத்துவாங்க. அது சோம்பேறித்தனம் இல்ல, அதுதான் உச்சபட்ச செயல்பாடு. கரெக்ட். ஓஷோ சொல்றதும் ஒரு வகையில ஆன்மீக ஃப்ளோ ஸ்டேட் தான். கட்டுப்பாட்டை விட்டுட்டு பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட இணையறது. வாவ்! ஆன்மீக ஃப்ளோ ஸ்டேட். இது அந்த கனவுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது. ஆக இலட்சியங்களை துரத்துறதுங்கிறது கட்டுப்பாட்டோட ஒரு வடிவம். அந்த கட்டுப்பாட்டை இழக்கும்போது தான் உண்மையான பயணம் தொடங்குது. நிச்சயமா. இத நடைமுறை வாழ்க்கையில, குறிப்பா ஆசிரம மாதிரியான ஆன்மீக அமைப்புகள்ல எப்படி பார்க்கறது? ஏன்னா அடுத்ததா ஆசிரம ஒழுக்கங்கள் பத்தி ஒரு கேள்வி வருது. ஆமா, இது தர்க்க ரீதியான அடுத்த கட்டம். ஒருத்தர் கேக்குறாரு, மத்த ஆசிரமங்கள்ல எல்லாம் அதிகாலை 3 மணிக்கு எழணும், இந்த சாதனா செய்யணும்னு பல விதிகள் இருக்கு. ஆனா உங்க ஆசிரமத்துல எந்த விதியும் இல்லையே, ஏன்? ஆமா. சாதனா, அதாவது ஆன்மீக பயிற்சிகள், ஒழுக்கங்கள். பொதுவா ஆன்மீகம்னாலே கடுமையான ஒழுக்கங்கள் தான் நம்ம நினைவுக்கு வரும். கரெக்ட். ஒரு கட்டமைப்பும் ஒழுக்கமும் இல்லாம சிலர் வழிதவறி போக வாய்ப்பில்லையா? ஒழுக்கத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஓஷோ எப்படி வரையறுக்கிறாரு? இதுக்கு ஓஷோ ஒரு புரட்சிகரமான பதில் சொல்றாரு. நான் இருக்கிற வரைக்கும் இங்கே எந்த விதியும் ஒழுக்கமும் இருக்காது. நானே உங்க ஒழுக்கம் அப்படிங்கிறாரு. நானே உங்கள் ஒழுக்கமா? ஆமா. இதுக்கு அர்த்தம் அன்புதான் உண்மையான ஒழுக்கம். கட்டாயத்தோட பேர்ல செய்யப்படுற எந்த செயலும் அதோட ஆன்மாரை இழந்துடுது. அதிகாலையில எழுறது உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. ஆனா அதிகாலையில எழுந்தா மோட்சம் கிடைக்குங்கிற விதியோட காரணமா நீங்க எழுந்தீங்கன்னா அது ஒரு சுமையாயிடும். நீங்க கொண்டாட்டமா எழமாட்டீங்க, ஒரு கடமைக்காக எழுவீங்க. சரியா சொன்னீங்க. அவர் சொல்ற அந்த சமஸ்கிருத கல்லூரி உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. மாணவர்கள் அதிகாலை 3 மணிக்கு கட்டாயமா எழுந்து குளிக்கணும். அப்போ அவங்க முதல்வரிலிருந்து கடவுள் வரை எல்லாரையும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே குளிப்பாங்களாம். ஹா, ஆமா. இதுவா ஆன்மீகம்னு கேக்குறாரு. அந்த குளியல் புத்துணர்ச்சி தர்றதுக்கு பதிலா மனசுக்குள்ள வெறுப்பத்தான் விதைக்குது. அதுதான் விஷயம். ஓஷோ சொல்றாரு, நான் உங்களுக்கு எந்த விதியும் தரமாட்டேன். ஏன்னா விதி இருந்தா அதை மீறும்போது குற்ற உணர்ச்சி வரும். நான் உங்களை குற்றவாளியாக்க விரும்பல. ம். தியானம், அன்பு, பிரார்த்தனை இதையெல்லாம் ஒருபோதும் கட்டாயப்படுத்த முடியாது. அது தன்னிச்சையா முழுமையான பிரக்ஞையோட, அதாவது விழிப்புணர்வோட மலரணும். நீங்க விழிப்புணர்வோட இருந்தா அதிகாலையோட அழக நீங்களாவே அனுபவிக்க எழுவீங்க. அது விதியா இருக்காது, உங்க விருப்பமா, உங்க அன்பா இருக்கும். அப்படியானால் ஓஷோவோட பார்வையில உண்மையான ஒழுக்குங்கிறது வெளியிலிருந்து திணிக்கப்படுறதில்ல, அது உள்ளிருந்து மலர்வது. அது விழிப்புணர்வோட ஒரு துணை விளைவு. அந்தேனா? அப்சல்யூட்லி. அதுதான் அவர் சொல்றது. ஒரு பூ மலர விதிகள் தேவையில்ல, அதுக்கு தேவையான சூழல் இருந்தா போதும், அதுவாவே மலரும். சரி. அதுபோல அன்பு, சுதந்திரம், தியானம்ங்கிற சூழலை நான் உருவாக்குறேன். இந்த சூழல்ல உங்க உண்மையான இயல்பு, உங்க ஒழுக்கம் தானாவே மலரும். கட்டாயப்படுத்தப்பட்ட ஒழுக்கம் போலியானது, அது அகங்காரத்தை தான் வளர்க்கும். ஆமா, நான் தினமும் 4 மணிக்கு எழுறேங்கிற பெருமை அது உருவாக்கும். கரெக்ட். ஆனா தூணியம் வளரும் ஒழுக்கம் எளிமையானது, அமைதியானது. அப்போ மொத்தத்துல ஓஷோ சொல்ல வர விஷயம் என்னன்னா, இலக்கியங்கள்ங்கிற பேர்ல எதிர்காலத்தை துரத்துறதை நிறுத்திட்டு இந்த கணத்துல முழுமையா விழிப்புணர்வோட வாழணும். ஆமா. வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நம்ம அகங்காரத்துக்கிட்ட இருந்து பிடுங்கி பிரபஞ்சத்தோட ஓட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். எந்த விதிகளுக்கும் அடிமையாகாம சுதந்திரமா, ஆனா முழுமையான பிரக்ஞையோட ஒவ்வொரு செயலையும் செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆமா. சுருக்கமா சொல்லணும்னா ஆன்மீகம்ங்கிறது ஏதோ ஒன்றை அடையறது இல்ல, அது ஏற்கனவே இருக்கிற நம்ம இயல்பு நிலைய திருச்சறிவது. கட்டுப்பாட்டை விடுங்க, கொண்டாட்டத்துல இணையுங்க. இலட்சியங்களை விடுங்க, வாழ்க்கைய வாழுங்க. இதுதான் ஓஷோ இந்த 24வது சொற்பொழிவுல திரும்ப திரும்ப வலியுறுத்துற செய்தி. இந்த உரையாடல் நாம வாழ்க்கை, வெற்றி, ஆன்மீகம் பத்தி வச்சிருக்கிற பல நம்பிக்கைகள்ல உடைத்தெரியுது. இது உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நாங்க முடிக்க விரும்புறோம்.
ம். ஓஷோ சொல்ற மாதிரி வாழ்க்கையில அகங்காரங்கிற கட்டுப்பாட்டை நம்ம கைவிடும்போது தான் உண்மையான விழிப்புணர்வு ஏற்படுது. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்தை இவ்வளவு இறுக்கமா கட்டுப்படுத்த முயற்சி பண்றீங்க? ஒருவேளை அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தினா அந்த இடத்துல என்ன புதிய சாத்தியம் மலரக்கூடும்னு எப்படி நான் யோசிச்சது உண்டா?